வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5 மினிட்ஸ் கிராஃப்ட் குருபைகள். அட பாவிகளா, ஆமா இவங்க சொன்ன மாதிரி கண்ணு எரியவும் இல்ல, கண்ணு சுத்தமா தெரியவும் இல்லைங்க. அம்மா ஐயோ, நல்ல கண்ண லொல்ல கண்ணாக்கிட்டாங்களே ஐயா. ஓ ஓ ஓ ஓ. Imda, those rest tell me. So let's try. வேற என்ன, வழக்கம் போல தான் 5 மினிட்ஸ் ஸ்டாப்ல அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்த குரலி வித்தைகள்லாம் எடுத்து அதெல்லாம் நம்மளும் ட்ரை பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு தான் சொல்ல போறோம். ஆரம்பிச்சிருவோமா? என்றா ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் குரலி வித்தை. ஏய், இதெல்லாம் அவனுங்க பண்ணுவானுங்க போ. ஏமா, அத நீ கையை வச்சே நகட்டலாம்ல. லைக் எல்லாம் போடுறாங்க. யாரா நீங்க? என்ன பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வியை கேட்கிற ஆள் நீதாண்டா. ஒரு பிபி எடுத்து வச்சுக்கிட்டு போன்ல எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்றாங்க, லைக் பண்றாங்க. கையை வச்சே பண்ணலாமே. இதுதான் தவறான விஷயம். சரி ரைட்டு, இது வந்து சோம்பேறிகளுக்கான ஹேக்கா இருக்கும் போல இருக்கு. சம்டைம்ஸ் எனக்குமே இந்த மாதிரி சோம்பேறித்தனம்லாம் வரதான் செய்யும். அந்த டைம்ல இந்த ஹேக் யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா? ட்ரை பண்ணிடுவோமா? வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க. ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. என்ன வாசிப்பு, என்ன நாதம். சோ இத வச்சு ஊதி நம்ம எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி லைக் பண்ணி சும்மா மஜா போட போறோம். ஓகே, இது வேற யாரும் செய்ய முடியாது, நான் ஒருத்தன் தான் செய்ய முடியும். ஓ ஓ ஓ ஓ. என்னப்பா எது சொன்னாலும் ஊன்னு இருக்கு, என்னடா ஆச்சு? இது வாய வச்சு நான் எப்படா பேசுவேன்? சரி, ஃபர்ஸ்ட் பேசி முடிச்சிருவோம். அவங்களோட 5 மினிட்ஸ் கிராஃப்டே நான் எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்தாச்சு. ஸ்க்ரோல் தான் பண்ண முடியல, லைக் ஆச்சு பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, லைக் கரெக்டா எடுத்து வச்சிருக்கேனா? ஜெமினி ஸ்டுடியோ பொம்மைங்க இப்படித்தான் ஊதும். ஆட போகடா பீக்காளி பயலா. டேய், எங்கடா ஒர்க் ஆகுது இந்த ஹேக்கு? ஏண்டா இதுக்குன்னு கஷ்டப்பட்டு கடையா அலைஞ்சி எங்கேயும் இல்ல, எரும மாடு சைத்துல இருக்கு, நீ ஏண்டா இதெல்லாம் கேட்டுட்டு திறலாம் பேச்சு வாங்கி இதை வாங்கிட்டு வந்தா? ஏண்டா எங்கடா? ஏன்டா அப்படி பண்றீங்க? என்னமா இது போய் முறைக்கிற? உன்னை நம்பி போய் வாங்கினதுக்கு எனக்கு இப்ப 5 ரூபா நஷ்டம்டா. நீ தெரியவா எனக்கு அந்த 5 ரூபாயா? சிவா, வேற வழி இல்ல, கொடுத்துறேன். 3 ரூபாய் தான் இருக்கு சார். சரி, வேலைதான் செய்யல, அப்புறமா உட்காந்து ஊதி ஊதி விளையாடிக்கலாம். நல்லா தான் இருக்கு. என்ன சுதி, அடடடடடடட. சரி வாங்க, அடுத்த ஹேக்குக்கு போவோம். இது என்னது? மேட்ச் ஸ்டிக் எடுத்து பேஸ்ட்டுக்குள்ள முக்கி அதை தண்ணியில போட்டு ஊற வச்சு மறுபடியும் அதை எடுத்து டவல்ல தொடச்சி 10னா 10 தாமா. இப்படி என்ன சொல்ல வர? அந்த வத்தி குச்சியில இருக்கிற மருந்து மேல பேஸ்ட்டை தடவி வச்சு தண்ணிக்குள்ள என்னதான் முக்குனாலும் அந்த பேஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிரும், அந்த மருந்துல பட விடாது. மறுபடியும் தொடச்சிட்டு 10னா 10ங்குற. போ. சரி ரைட்ரா, உன்னை நம்பி நான் ட்ரை பண்றேன்டா. வெற்றி நமக்கு. தீப்பெட்டி வாங்கலான்னு கடைக்கு போனா ஒன்னெல்லாம் தர மாட்டாங்களாம், மொத்தமா தான் வாங்கணும்ட்டாங்க. இது ஒரு 10 ரூபாய் போச்சுங்க. எவ்வளவு செலவு பண்ற பாருங்க, அது மாச கடைசி வேற. மொத்தமா எவ்வளவு செலவு பண்றேன்னு கால்குலேட் பண்ணிட்டே வாங்க. 2 2 4 4 2 8. ரைட், இப்போ ஒரு தீக்குச்சியை எடுத்திருக்கோம். 10னா அழகா 10தா. இப்போ இதே தீக்குச்சியை இப்போ நம்ம எடுத்து அவங்க சொன்ன மாதிரி பேஸ்ட்டுக்குள்ள முக்கணுமா. அப்படியே முக்கணும் மொத்தமும் வேஸ்ட் ஆயிரும். அதனால கொஞ்சம் கையில எடுத்து அதுக்கு மேல இதை நல்லா அப்படியே பூசி அந்த மருந்து மேல மட்டும் பேஸ்ட்டை தடவி உள்ள போட்டேன். 2 ஓகே, 2 குச்சி நான் உள்ள போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து டெஸ்டிங்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பேஸ்ட் தடவாத 2 குச்சியும் உள்ள போட போறேன். ஸோ எரியுது எரியாது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணுமா இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த 2 குச்சி பேஸ்ட் தடவாத 2 குச்சியையும் உள்ள போட்டுறேன். மாஸ்டர் பிளான். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. இந்த 4 நிமிஷம் ஊர்ன இந்த குச்சியில இப்போ நம்ம மருந்து தடவுன பேஸ்ட் தடவுன குச்சியை ஃபர்ஸ்ட் எடுத்து தொடச்சி, மருந்து சேர்ந்து பிஞ்சு வந்துட போகுது. வரல. ஓகே ஓகே, நல்லா தொடச்சிட்டேன், பக்காவா தொடச்சிட்டேன். ரெடி? 1 2 3 சொல்லுங்க. 1 2 3.
எரிஞ்சிருச்சுப்பா, எரிஞ்சிருச்சு. வெற்றி வெற்றி வெற்றி. நார்மல் குச்சியும் எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மருந்து டைரக்டா தண்ணியில ஊறி இருக்கு. ஸோ நம்ம அதையும் எடுத்து தொடச்சிட்டு, ஓகே இவன் கண் மாதிரி இருக்கான், இவன் பத்திட்டான்னு வைங்க, பத்தல. ஸோ அவன் சொன்னது உண்மையிலேயே உண்மைதான் போலையப்பா. ஆச்சரியமா இருக்கே, 5 minutes கிராஃப்டோடைய ஹேக் எல்லாம் ஒர்க் ஆகும்போது ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. எனக்கு படபடன்னு வருது. என்னடா சொல்லிட்டீங்க, உண்மையான ஹேக்கை சொல்லி கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க சொன்ன மாதிரி பேஸ்ட் வந்து அந்த மருந்தை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுது போல இருக்கு. ஸோ அதுக்கு மேலே தண்ணி வந்து உள்ளே போக விடாம அந்த மருந்து இது பண்ணிடுது. அப்புறமா தொடச்சதுக்கப்புறம் பத்துது. அதே நம்ம நார்மல் குச்சி மருந்து டைரக்டா தண்ணியில் பண்ணும்போது புஷ்வானமா புஷ்னு போயிடுது. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். அப்பா ஆசீர்வாதம். நல்லா இருப்பா, இதே மாதிரி தொடர்ந்து பல சாதனைகளை பண்ண. ரைட், இந்த மனதைரியத்தோட அடுத்த ஹேக் என்னன்னு பாத்திரலாம் வாங்க. நியூஸ் பேப்பரு நல்லா மடக்கி அதை மறுபடியும் மடக்கி பீர் பாட்டில் ஓப்பன் பண்ணலாமா? ஏண்டா அப்போ இந்த பேர் என்ன சொல்லுவாங்க, ஓப்பனர்லாம் தேவை கிடையாது, வெறும் நியூஸ் பேப்பரை வச்சு ஒரு அழுத்தினாலே வந்துருமா? ஒருவேளை இதுவும் ஒர்க் ஆயிருமா? வாய்ப்பில்லை ராஜா. ஆனா இதுக்கு நான் போய் பீர் பாட்டிலாம் வாங்க மாட்டேன், நான் போய் ஒரு பாதாம் மில்க் ஷேக் வாங்கிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க, இப்ப வந்துருவாங்க, பார்த்து பேசி அனுப்பி விடுங்க. பாதாம் மில்க் ஷேக் அண்ட் நியூஸ் பேப்பர் ரெண்டுமே கிடைச்சிருச்சு. அண்ட் அதே மாதிரியான ஒரு மூடி இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த மூடியை நம்ம எப்படி ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்னா, நியூஸ் பேப்பரா இது போதும். நியூஸ் பேப்பரை அவங்க மடக்கின மாதிரியே மடக்கிறோம். ஓகே, ரைட்ரா. இப்போ இதை வச்சு இதை டடாக்குன்னு திறந்தா டொடாக்குன்னு வந்துடும். ஏன்னா 5 minutes கிராஃப்ட் மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே வந்து போச்சு போன ஹேக்ல இருந்து. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை. என்னடா 5 minutes கிராஃப்ட், உன்னை நம்பி வீரவசனம்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம தான் கரெக்டா பண்ணலையோ, வண்டி கரெக்டா பண்ணிடும். 1 2 எங்கடா நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. அப்புறம் வந்துருவாங்க கமெண்ட் செக்ஷன்ல, நீ பீர் பாட்டில ஓபன் பண்ணனா, இதை வச்சு ஓபன் பண்ணனா அது எப்படி ஓபன் ஆகும்? அவங்க சொன்னதை கரெக்டா பண்ணு அப்படி பாய்க்க. கரெக்டா கட்டுவிட்டா? இதை கரெக்டா எப்படி ஓபன் பண்ணணும்னு நான் சொல்றேன். பல்ல வச்சு ஓபன் பண்ணியே வரல. அத போய் இதை வச்சு ஓபன் பண்ணா வந்துரும். இந்த அம்மா துண்டு பேப்பரா காட்டுறீங்க, உனக்கு மனசாட்சியே இல்லையாடா? ஐ ஆம் சாரி, டெக்னிக் ஃபால்ட். இப்ப பாருங்க, நான் சொன்ன மாதிரி கரெக்டா ட்ரை பண்ணணும், அப்பதான் வரும். அவ்வளவுதான். இதுதான் அவன் பண்ணி வச்சிருந்தான் பித்தலாட்ட பைய. ஏண்டா டேய், நான் பல்ல போட்டு கடின்னு ராஜகிரண் அந்த நல்லியலும்ப கடிக்கிற மாதிரி கடிச்சு பிச்சு ஏதாவது வந்துச்சு. ஆனா இம்மா துண்டு பேப்பர்ல நீ ஒரு இழுத்து வந்துச்சுன்னு சொல்லி ஒரு டுபாக்கு ஒரு கதை ஒண்ணு விட்ட பாரு நீங்க. யூ பிளடி லயர் சீட் 420. போன ஹேக்ல ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, படபடன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இப்பதாங்க அதெல்லாம் கொஞ்சம் அடங்கி நிதானமா இருக்கு. ஏன்னா இதுதான் உண்மையான 5 minutes ஹேக்கோடைய முகம். இப்படிதான் அவன் பண்ணுவான். இத பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாவே இருக்கு. இப்ப தாண்டா என்ற மனசு குளுகுளுன்னு இருக்கு. ஓ ஹேக் எல்லாம் ஒர்க் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் கண்டென்ட்க்கு எங்கேயா போறது? சரி ரைட், வாங்க, என் கவலை எனக்கு. அடுத்த கண்டென்ட்க்கு போயிருவா. வாங்க வேமா வாங்க 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 வாங்க. பிரஷ் பண்றாங்க. என்ன தூங்குது புள்ள? என்ன பண்றாங்க? பிரஷ் மேல இன்னொரு பிரஷை ஒட்டி இப்ப ஆக்டிவா இருக்காங்க. அதாவது இதுவும் சோம்பேறி ஹேக் தான். என்ன அப்படின்னா, ஒரு பிரஷை வச்சு எவ்வளவு நேரம் கீழ் பல்லு மேல் பல்லு கடா பல்லு அந்த பல்லு இந்த பல்லுன்னு எல்லா பல்லையும் தேய்க்க வேண்டியதா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களா. ஒரே குஷ்டமப்பா, இது கஷ்டமப்பா. 2 பிரஷையும் ஒட்டினதுக்கு அப்புறம் ஒரே டைம்ல கீழ் பல்லையும் மேல் பல்லையும் கிளீன் பண்ணி விட்டுறதாமா, ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருதாமா. ரைட், வாங்க ட்ரை பண்ணுவோம். செக் பண்ணி பாத்துறேன். பண்ணி பாரு நீ. பண்ணி பாரு. 2 பிரஷ் 40 ரூபான்னாரு. அப்போ ஒண்ணு என்ன ரேட் வரும்னு ஒன்றும் புரியலையே. நானும் கால்குலேட்டர் எல்லாம் போட்டு பார்த்தேன். சரி ரைட்டு, உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन.
இப்போ இதுக்காகவே 2 பிரஷ் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் 40 ரூபா கொடுத்து. ஓகேவா? இதையும் நம்ம கணக்கில் சேர்த்துக்கோங்க. பதறாதீங்க. கம்மெல்லாம் போட்டு ஒட்ட வேணாம், செலோ டேப்பை போட்டு ஒட்டிடும். ஓகேவா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார். என்னடா இது கட்டிங் பிளேடு மாதிரி இருக்கு. சரி ரைட்டு, இதை பிடிச்சிக்கிட்டு ஓகே பேஸ்ட்டை தடவிடுவோமா? 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கேன். ரைட்டு, இப்போ நம்ம 2 ப்ரஷ்லையுமே பேஸ்ட்டை தடவிட்டு ஓகேவா, கீழே ஒரு தடவை மேலே ஒரு தடவைன்னு ப்ரஷ் பண்ணாமல் ஒரே டைமில் 2 பல்லையும் க்ளீன் பண்ண போகிறோம். மேல் பல்லையும் கீழ் பல்லையும் ஒரே டேக்கில் க்ளீன் பண்ண போகிறோம். ஓகே ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். வண்டியில கரகர சத்தம் வருது. நேத்தானே எஃப்சி பண்ணா. ஓ ஓ ஓ ஓ. ஏங்க, என்னதான் இது ஒரு தற்குறித்தனமான லூசுத்தனமான பைத்தியகாரத்தனமான ஒரு ஹேக்காவே இருந்தாலும் இல்ல ரொம்ப எல்லாமே போகுது. ஆனா ஒரு மாதிரி ஜாலியா இருக்குங்க. உண்மையிலேயே அட் அ டைம்ல மேல் பல் கீழ் பல் ரெண்டையுமே சேர்த்து பிரஷ் பண்ணிடுது. இப்போ இன்கேஸ் நீங்க அவசரமா போகணும், மேல கீழெல்லாம் வந்து பிரஷ் பண்ணிட்டு இருக்கு போல நைட்டே இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு படுத்துட்டீங்கன்னா காலைல எழுந்து ஜிக் 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 அப்படின்னு 3 டேக்ல பல்ல பிரஷ் பண்ணிட்டு கிளம்பிடலாங்க. கிளம்பிட்டேன்டா. தேங்க்ஸ் ராமச்சி. என்ன வர வர 5 மினிட்ஸ் கிராஃப்ட்டுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஒரு பந்தம் கிரியேட் ஆகுது. கட்டுப்புடுறா. லூசத்தனமான ஒரு நல்ல ஹேக்கா தாங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி ரைட்டு, இதை அப்படியே வச்சு நம்ம டெய்லியும் காலைல இதை வச்சு ப்ரஷ் பண்ணிக்கலாம் போல இருக்கு. வாங்க நம்ம அடுத்த ஹேக்குக்கு போலாம். நெக்ஸ்ட், வெங்காயத்தை பாதியா கட் பண்ணி அதை குப்புற படுக்க போட்டு மண்டையில ஒரு குத்து குத்துனா தோல் உறிஞ்சு வந்துருமா? என்னடா சொல்றீங்க? இப்பதான் நீங்க ஃபார்முக்கு வரீங்க. வாங்கடா வாங்கடா வாங்கடா. வாங்க சம்பந்திங்களா, வாங்க வந்து மாப்பிள்ளை வீட்டை சுத்தி பாருங்க. எறா அந்த வெங்காயத்தையும் கத்தியையும் ஒன்ன பாதியா வெட்டி குப்புற படுக்க போட்டு மண்டையில ஒரு தட்டு தட்டணும். அவன தானடா. 1 2 3. ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. பாத்தீங்களா, அவனே காஞ்சிதான் கிடக்குறான், அதனால உறிஞ்சி வந்திருக்கு. யாரும் இதெல்லாம் வீட்டுல ட்ரை பண்ணி கை காலை உடைச்சிக்கிட்டு கட்டுப்போடு சுத்தாதீங்க. கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. இதுவும் அவனுடைய ரெகுலர் பித்தலாட்டம் தான். சரி ரைட்டு, அதே வெங்காயத்தை வச்சு இன்னொரு ஹேக்கும் வச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்துருவோம் வாங்க. வெங்காயத்தை வெட்டுறாங்களா, கண்ணி எரிஞ்சு கண்ணீரா வருதா. அதான் லாஸ்ட் டைமே வாயில பிரெட் வைக்க சொன்னீங்களா? டேப் எடுத்தானா? டேப் எடுத்து கண்ணில் ஓட்டிக்கணும். இப்ப ஜாலியா இருப்பான் பாருங்க, ஒரே குச்சாலா இருக்கும். ஐயா பல்ல பாத்தீங்களா இல்லையா? ஏழை இந்த மாதிரி எத்தனை ஆக் தான் கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல. வெங்காயத்தை வெட்டுறதுக்கே 400 ஆக் வச்சிருக்காங்க. போன வாட்டி வாயில பிரெட் வைக்க சொன்னாங்க. அது கமெண்ட் செக்ஷன்ல வந்து சயின்டிபிக்கா கரெக்ட் தாங்க, வாயில ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நல்ல வேளை நம்ம அதை ட்ரை பண்ணல. நல்ல வேளை நான் போகல அங்க. சரி ரைட்டு, அவங்க சொன்ன மாதிரி இந்த வெங்காயத்தை கண்ணில் இந்த டேப்பை ஒட்டிக்கிட்டு இதான் பாய் தான் தெரியுது, பாய் தெரிய மாட்டுது. அட பாவிங்களா, ஆமா இவங்க சொன்ன மாதிரி கண்ணு எரியவும் இல்லை, கண்ணு சுத்தமா தெரியவும் இல்லைங்க. அம்மா ஐயோ, நல்ல கண்ண லொல்ல கண்ணாக்கிட்டாங்களே ஐயா. கவர் பலார்னு இழுத்துட்டு, ஏய் யாரா நீங்க? இருக்கிற எல்லா பைத்தியகாரத்தையும் கண்டுபிடிச்சு கொண்டு வரதுல நீங்க தான்டா எக்ஸ்பர்ட். ஏன்னா இதுக்கு ஒரு கண்ணாடி கண்ணில் போட்டுக்கோங்கன்னு சொன்னா பத்தாதாடா? பிளாஸ்டர் தூக்கி கண்ணில் ஒட்டினா கண்ணு ரெண்டும் உள்ள போய் ஒட்டிக்குது, கண்ணும் ஒட்டிக்குது, கண்ணும் தெரிய மாட்டேது. குத்து மதிப்பா தான் வெட்ட வேண்டி இருக்கு. கையை வெட்டிக்கிட்டோம்னா என்னடா பண்றது? பழமா ஒருத்தன் கிடைச்சா அப்படியே ஜூஸ் போட்டுருவீங்களே. இன்னும் அந்த எரிச்சல் நிக்கலங்க. சரி ரைட்டு, வாங்க அடுத்ததாக பாத்துருவோம். என்ன செய்யுது? அதாவது இந்த இப்படி கூண் விழுந்தே உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இப்படி உட்காரக்கூடாது. ஸ்ட்ரைட்டா உட்கார்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, சட்டைக்குள்ள ஒரு கம்பை விட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாவே உட்காந்துருக்கலாமா. நீங்க நம்ம கம்பி இருக்கு, தூக்கி போடுங்க. இந்த கம்பியை எடுத்து நானும் வழக்கமா இந்த வீடியோல பேசும்போது இப்படிதான் உட்காந்துருப்பேன். இந்த பேரழகன் சூர்யா மாதிரியே இருக்கும்.
இன்னையிலிருந்து இந்த குச்சியை சொருவிட்டு நேரா உட்கார போறேன். ஓகே, அது பிளாக் ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி பிளாக் கலர்லயே இது பண்ணிருக்கேன். ஆமாப்பா. குடிய முடியலையே. கீழே குனிஞ்சு ஏதாச்சும் எடுக்கணும்னா முடியாது. ஐயோ இருக்கிறானே. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இப்படி குனிஞ்சு உட்காந்து வந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறது, இல்லை குனிஞ்சு உட்காந்து புக்கை படிக்கிறது, இந்த மாதிரி குனிஞ்சு கிடக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுங்க, சட்டைக்குள்ள ஒரு குச்சியை எடுத்து சொறி விட்டீங்கன்னு வைங்க. அப்புறம் நேராக உட்காந்து ஃபோன் வாங்கலாம், வேற உட்காந்து புக்கு படிக்கிறது. நல்ல ஒரு அருமையான ஒரு ஹேபிட்டு. இப்படி ஸ்பைனல் கார்டெலாம் அப்படி நேராக நிற்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் குச்சியே தேவையில்லை, நானே நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஓகே, 5 minutes கிராஃப்ட் நல்ல ஒரு அருமையான ஹேக்கடா. வர நீ தேடிட்டடா, நல்லா தேடிட்டேன். ஓகே, அடுத்த ஹேக். ஆரஞ்சு பழத்தை வெட்டி இதை விட்டு கடைஞ்சி ஜூஸ் போட்டீங்களாடா. ஏண்டா அதை நார்மலா புளிஞ்சாலே ஜூஸ் வந்துருமேடா. யாரா நீங்க? இது ஒருக்க நான் அதை எடுத்து வந்து கிண்டி கடைஞ்சி அதை நான் நாஸ்தி பண்ணி தேவையா சொல்லு, தேவையா? உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. ரைட், அதனால இதை நம்ம ட்ரை பண்ண போறது கிடையாது. அடுத்த ஹேக்குக்கு போயிடலாம். ஓகே, இது நான் மறுபடியும் கிரேப்ஸ் எடுத்து வந்துட்டாங்க. மேலே ஒரு கண்ணாடி போட்டு உருட்டுனா பிஞ்சி வந்துருச்சான். பார்த்தீங்களா? மேல இருந்து பியறதை காட்ட மாட்டாங்க, பிச்சு கீழே போட்டு அப்புறமா தான் காட்டுவாங்க. டேய், இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா, தெரிஞ்சுக்க. உங்களுக்கு கிரேப்ஸுக்கு என்ன பகைன்னு தெரியலையே. லாஸ்ட் டைம் என்ன செஞ்சாங்க, கிரேப்ஸை கொண்டு போய் துணிக்குள்ள மடிக்க வச்சு உரிச்சு நல்லா கசக்கி எடுத்தா வந்துரும்னாங்க. வரல, நம்மளே ட்ரை பண்ணி பார்த்தா அது நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ துண்டுக்கு பதிலாக கிளாஸ் எடுத்து விட்டாங்க. கண்ணாடியை போட்டு கண்ணாடி உடஞ்சிரும் போல இருக்கு. நீ உணர்ச்சி வச்சத அடக்கு. கண்ணாடியை எடுத்து வந்து மேல உருட்டுக்க பிஞ்சி வந்துடும். கிரேப்ஸ் எல்லாம் தொலியோட திங்கிறது தாண்டா, அதே கூட தொலியை உரிக்கணும். கேள்வி கேட்கறது ஈஸி, ஒவ்வொரு கேள்விக்கு யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. சோ இதுவும் நம்ம ட்ரை பண்ண போறது கிடையாது. கடைக்கு ஏதாச்சும் நல்லதா வந்துச்சுன்னா அதையாச்சும் ட்ரை பண்ணுவோம். வா கேட்டேன்னு பார்ப்போம். இன்னும் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு போயிட்டாங்க. நான் அதில் போட்டு சாப்பிட போறியாமா நீங்க? ஹேங்கர்லாம் ஒட்டுது. வாஞ்சா என்னம்மா முடிவுல இருக்க நீங்க? என்ன கண்டராவி மாது. ஏண்டா 4 பையன் 4 கையில தூக்கிட்டு மண்டையில 2 பைய தூக்கி கொண்டு 2 ஷோல்டர் 2 பைய வச்சுட்டு போயிட்டு நானு. இதுக்காடா வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிறதெல்லாம் உருகிட்டு வந்து, அதுவும் கழுத்துக்கு டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு ஸ்பாஞ்சி வேற. அட கன்றாவிய, அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? சரி இருங்க, எங்க வீட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்ல போய் கழட்டிட்டு வந்துடுறேன். வேணாமா? நல்ல வேலை, இது நீங்க சொல்லுவீங்க தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இதை நான் எடுத்திருந்தேன்னா எங்க வீட்லயே செருப்பு பிஞ்சாலும் பிஞ்சு இருக்கும். அதனால இந்த மாதிரி கொடூரமான ஹேக்கெல்லாம் நம்ம ட்ரை பண்ணாம இருக்கிறதே நல்லது. என்ன சொல்றீங்க? சாலந்தாங்க நீங்க நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே 5 minutes கிராஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு சில ஹேக்கெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ஷாக்கிங்காகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கதான் செய்யுது. ஸோ எனிவே இன்னைக்கு கொஞ்சம் ஃபன்னா ஜாலியா போயிருக்கும்னு நினைக்கிறேன். கடையை சாத்திருவோமா? ஸோ இன்னைக்கு இந்த 5 minutes கிராஃப்ட் குரல் வித்திகளை நம்ம ட்ரை பண்ணதை பார்த்து கொஞ்சமாக என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எந்தெந்த ஹேக்கெல்லாம் நீங்க வீட்டில் ட்ரை பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லைக்கையும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கப்பா. அப்பதான் இந்த யூடியூப் காரன் வீடியோ கொண்டு போய் 4 பேர் கண்ணில் காட்டுவான். அண்ட் நிறைய பேருக்கு இன்னும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், நோட்டிஃபிகேஷன் வரலையே அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தான் மட்டும் பத்தாது, பக்கத்து வீட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் ஒருத்தர் வந்திருப்பான். அவன் மண்டையில் நறுக்குன்னு ஒரு கொட்டினீங்கன்னா ஆளுன்னு ஒரு ஆப்ஷனை காட்டுவோம். அதை கிளிக் பண்ணா மட்டும் தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டான் வந்து சேரும். நீங்க அதை பார்த்தா பயங்கரமா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? சோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.